காமம் என்பது பாலியல் உறவு, உடலுறவு மற்றும் கலவி என்றும் அழைக்கப்படுகிறது. பாலியல் உறவு என்பது ஆண் பெண் என்ற இருபால் இனத்தவருக்கும் இடைப்பட்ட உறவு. உறவு என்றால் சம்பந்தம், அதாவது ரிலேஷன். உடலுறவு என்பது இரு பாலினத்தவரின் உடல்களுக்கு இடைப்பட்ட சம்பந்தம், அதாவது தொடர்பு. கலவி என்பது கலத்தல், இருவருக்கும் இடையே நடைபெறும் கலத்தல். இங்கு கலக்கப்படுவது எது? அதுதான் ஆற்றல், பிராணா, எனர்ஜி. இரு பால் இனத்தவரும் இனப்பெருக்க உறுப்புகளால் சம்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு உருவாகும் தொடர்பினால் இந்த ஆற்றல் அம்சம் இரு பாலினத்தவருக்கும் இடையே கடத்தப்பட்டு கலக்கப்படுகிறது. காம ஆசையானது இரு பால் இனத்தவருக்கும் இடையே ஏற்படுத்தப்படுவது இந்த ஆற்றல் அம்சம் கலக்கப்பட்டு கலவவையின் மூலம் சந்ததிகளை உருவாக்குதல் ஆகும். ஏனென்றால் புதிதாக உருவாகும் சந்ததியின் பிறப்பு பெற்றோரின் ஆற்றல் அம்சத்தின் நிலையை சார்ந்ததாகும். புதிய ஆன்மாவின் பிறப்பு என்பது பெற்றோரின் ஆற்றல் அம்சத்தின் கலவையை சார்ந்தது. மனிதனுக்கு மொத்தம் தோன்றும் ஆசை 3 வகைகளில்: 1 லோப ஆசை, 2 காம ஆசை, 3 மத ஆசை. லோபம் என்பது பருப்பொருளான உணவு, உடை, உறைவிடம் மீதான ஆசை. காமம் என்பது இரு பால் இனத்தவருக்கும் இடையே இடைப்பட்ட ஆசை. இது ஆற்றல் அம்சம் சார்ந்த ஆசையாகும். அடுத்தது மத ஆசை. இங்கு மதம் என்பது நான் என்ற அகங்காரம், சுய அடையாளத்தை குறிக்கும். பெயர், புகழ், மரியாதை மீதான ஆசை. இது உணர்வு சார்ந்த ஆசை, சுய உணர்வு பெறுவதற்கான ஆசை. லோப ஆசையில் உடல் சார்ந்த முக்கியமான ஆசை உணவு உட்கொள்ளல். காம ஆசையில் உடல் சார்ந்த முக்கியமான ஆசை உடலுறவு கொள்ளுதல். மத ஆசையில் முக்கியமானது சுய அடையாளம் கொள்ளுதல், செல்ஃப் ஐடென்டிட்டி. உணவு உட்கொள்ளல் என்பது பருப்பொருளான உணவை உள்வாங்கும் செயல். அதைப்போல உடலுறவு கொள்ளுதல் என்பது இருவருக்கும் இடையே ஆற்றலை கலக்கும் கலவி செயல். அடையாளம் கொள்ளுதல் என்பது நான் என்னும் அகங்கார சுய உணர்வை வடுவடைய செய்யும் செயல். மொத்தத்தில் மனிதனுக்கு தோன்றும் 3 விதமான ஆசைகள்: பருப்பொருள் மீதான ஆசை, ஆற்றல் மீதான ஆசை மற்றும் உணர்வு மீதான ஆசை. ஏனென்றால் பருப்பொருள், ஆற்றல், உணர்வு இந்த 3 அம்சங்கள்தான் மனித உடலை கட்டமைக்கின்றன. உணவு பொருளை உள்வாங்க வேண்டுமெனில் அதை விழுங்க வேண்டும். உடலுறவு கொள்ளுதல் என்பது ஆற்றல் அம்சத்தை கலக்க வேண்டுமெனில் ஒருவரை ஒருவர் தூண்ட வேண்டும். உடலுறவு என்பது கலவி. இதனால்தான் ஆற்றல் அம்சத்தை கலப்பதற்காக தான் ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொள்கிறார்கள். கைகளால் வருடுதல், தடவுதல், உரசுதல், தேய்த்தல், பிடித்தல், பற்றுதல், அழுத்துதல், அமுக்குதல், கசக்குதல், பிழிதல் எல்லாமே தூண்டுதல் மூலம் ஆற்றலை கலப்பதற்காகத்தான். வாயினால் முத்தமிடல், உறிஞ்சுதல் மற்றும் நாக்கினால் வருடுதல் இந்த ஆற்றலை பரிமாற்றுவதற்காகத்தான். ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இடைப்பட்ட உராய்வு என்பது இருவரின் ஆண்குறி பெண்குறி இடையே ஆற்றல் அம்சத்தை கலப்பதற்காகத்தான்.